ஹாய் செல்லம், வணக்கம். எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சாமி, வேதியாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. ஸோ 2 கரைசல் இருக்குது சாமி. இந்த 2 கரைசலில் ஒரு கரைசல் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு கரைசல் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவர் 10 லிட்டர் கரைசலில், அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை லிட்டர் இருக்குன்னா 10 லிட்டர் கரைசல் இருக்குது. இந்த எக்ஸில் 50%, இந்த ஒய்யில் 25% அப்படின்னா இதில் எத்தனை சதவீதம் பாருங்கள். 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இருவகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும்? இக்கணக்கை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. சாதாரணமாக போகிறது தான் நீங்கள் 8th 9th 10th போட்ட மாதிரி போட்டுடலாம் சாமி. அப்புறம் ராக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம போடணும். ஓகேவா? 2 கரைசலும் சேர்த்து எத்தனை லிட்டர் தங்க கொடுத்துருக்காங்க? எக்ஸ் என்ற கரைசலும் ஒய் என்ற கரைசலும் சேர்த்து எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். இது ஈக்குவேஷன் 1. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸில் எத்தனை சதவீதம்? எக்ஸில் 50%. சதவீதம்னா பை 100. அப்போ எக்ஸ் இன்ட்டு இல்லைன்னா பெருக்கல் பை இன்ட்டு 50/100 ப்ளஸ் ஒய்யில் எத்தனை சதவீதம்? இன்னொரு கரைசலில், மற்றொரு கரைசலில் அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றொரு கரைசலை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இல் எத்தனை சதவீதம்? 25%. சதவீதம் என்றால் பை 100 ஈக்குவல் டு அந்த 10 லிட்டர் கரைசலில் இல்லைன்னா நான் குறிப்பிடணும் பெருக்கல் 40% சொல்கிறாங்க. அப்போ 40% என்னது? 40/100. சொன்ன புரியுதா சாமி? இப்போ பாருங்க, இதை அப்படியே பெருக்கிங்க, அப்புறமா ஷார்ட் பண்ணிக்கலாம். 50 × x 50x/100 ப்ளஸ் 25 × y 25y/100. ஏன்னா கெழுவை நம்ம முன்னாடி போடுவோம், ரைட்? ஈக்குவல் டு இது 10 × 40/100. ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் இருக்குது சாமி. நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா எத்தனை முறை பகுதிகளை பார்க்கணும். எத்தனை முறை பகுதிகள் வந்தாலும் ஒரே முறை தான் சாமி போட போகிறோம். ஸோ 100 ஆகிடுச்சா? பை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 10 × 40 400 போட்டுக்கலாமா? 400/100. இந்த வகுத்தல் 100 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 100 மாறும். இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா சாமி? தட் இஸ் ஈக்குவல் டு 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400. இப்போது 25 வாய்ப்படை எடுத்துக்கலாமா? ஓர் 25 25, 2 25 50. 25 பொதுவாக எடுக்கணும், பெருக்கல் பொதுவாக இருக்கும். சாரி, பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் பெருக்கலாக இருக்கிறதா இருந்தால் பக்கம் போனால் வகுத்தலாக மாறும் இல்லையா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எத்தனை வாய்ப்படை எடுக்கணும் கேன்சல் பண்ணால் அதை அப்படியே போட்டுறேன். ஓர் 25 25, 2 25 100, 100ல் 4 25 இருக்குது சாமி. அப்போ 400ல் எத்தனை 25 இருக்கும்? 16 25 இருக்குமா? நாங்கள் 16. ஸோ 2 × x ப்ளஸ் 1y ஈக்குவல் டு 16. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேம்மா? பாரு சாமி, 1x 1y ஈக்குவல் டு 10, 2x 1y ஈக்குவல் டு 16. இது சாதாரணமாக தீர்க்கணும்னா இங்கே ப்ளஸ் 1y, இங்கே ப்ளஸ் 1y, குறிய மாத்தினா கேன்சல் ஆகிடும். இங்கே 1xலேருந்து 2x போனால் மைனஸ் 1x ஈக்குவல் டு 10லேருந்து 16 கிடைச்சா -6ன்னு வருமா? ஸோ x இஸ் ஈக்குவல் டு -6. ஆனால் லிட்டர் நமக்கு வரும்போது மைனஸில் வரக்கூடியதில்லை, ஸோ ப்ளஸ்ன்னு போட்டுக்கோம். சாதாரணமாக போடுறது அப்படி போட்டலாம். இதை நம்ம கிராமர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுனால அணி வடிவில் அமைக்கலாம். பாரு சாமி, அணி என்ன பாருங்கள், 1x 1y 1x 1y, இது 2x 1y, இது கூட xyயும் பெருக்கி கூட்டணும் இல்லையா? ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இதில் இது 10, இதுனா சாமி 16. இதை மட்டும் நம்ம டெல்டா எடுத்துக்கோம். டெல்டா ஈக்குவல் டு ஆன்சர் போடலாம். 1 1 2 1. இதனுடைய மதிப்பு ஓரன் 1 ஓரன் 2, குறிய மாற்றணும் கீழே இருந்து போகும்போது -2 ஈக்குவல் டு -1. பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறிய போடணும். இப்போ எனக்கு எக்ஸனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த டெல்டாவில் இதை மட்டும் நான் எக்ஸனுடைய கீழ் மட்டும் நான் மாற்றணும். 10 16 மாற்றணுமா? ஸோ டெல்டா 1 ஈக்குவல் டு 10 16. ஒய்யனுடைய கீழ் அப்படியே தான் இருக்கும். இதனுடைய ஆன்சர் தான் சாமி வரும். ஓர் 10 ஓர் 16 16, கீழே இருந்து போனால் மைனஸ். அப்போ ஈக்குவல்ட்டுனா வரும். பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -6. டெல்டா 2 பாருங்கள் சாமி, இதில் எக்ஸனுடைய கீழ் அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யனுடைய கீழ் 1 1க்கு பதில் என்ன மாற்றணும்? 10 16 போடணுமா? மேலேருந்து கீழே பெருக்குனா 16, ஓர் 16, 2 10 20, கீழேருந்து போகும்போது குறிய மாற்றணும் -20. ஸோ டெல்டா 2 ஈக்குவல் டு மைனஸ் பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -4. இங்கே என்ன இருக்குது? -1 இருக்கா? இப்போ கிராமர் ரூல்ஸ் என்னம்மா?
கிராமர் ரூல்ஸ் நமக்கு டெல்டா 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 நமக்கு -6ன்னு கிடச்சிச்சு பை டெல்டானுடைய மதிப்பு -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா. ஸோ டெல்டா 2 நமக்கு -4 கிடச்சிச்சு பை -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் அவங்க கேட்டிருக்குது இருவகை கரைசல் ஒவ்வொன்றும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும். ஒரு கரைசலிருந்து ஒரு கரைசல் 6 லிட்டர், மற்றொரு கரைசலில் 4 லிட்டர் சேர்க்கணும். ஓகே சாமி, சேர்க்க வேண்டும். அவ்வளோதான் சாமி.